நம்பர் 4, ஜெஃப்ரி டஹ்மர். 1991 ஜெஃப்ரி டஹ்மரின் அபார்ட்மெண்ட் ஒரு திகிலூட்டும் சங்கதியை வெளியுலகுக்கு கொண்டு வந்திருக்கு. அவரால் பலியானவர்களின் உடல் உறுப்புகள் அந்த அபார்ட்மெண்ட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. துண்டிக்கப்பட்ட தலைகள் அவருடைய குளிர்சாதன பெட்டியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல. இந்த நபர் 1978 தொடங்கி 1991 வரைக்கும் 17 பேரை கொன்னு குவிச்சிருக்காரு. ஆண்களையும் சிறுவர்களையும் இவர் கொன்னு புதைச்சிருந்திருக்காரு. அவரு மனித எலும்புகள் மேல அதிக ஆர்வம் காட்டினாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்றாங்க. ஜெஃப்ரியின் தந்தையான லியோனஸ் டஹ்மர் தன்னுடைய நினைவுகளை ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு தந்தையின் கதை அப்படிங்கிற புத்தகத்துல எழுதி வெளியிட்டு இருந்திருக்காரு. அதுல அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஜெஃப்ரி 4 வயதாக இருந்த சமயத்துல வீட்டுக்கு அடியில துர்நாற்றம் வீசுவது தெரிஞ்சது. அங்க போய் பார்த்தபோது எலும்புகளின் குவியலையே அங்க நாங்க நிறைய பார்க்க முடிஞ்சது. ஏன் அப்படின்னா அங்க நிறைய எலும்பு கூடுகள் மட்டும்தான் குவியலா இருந்ததே தவிர தரையே தெரியலையாம். அந்த அளவுக்கு குவியல் நிறைஞ்சு கிடந்திருக்கு. அது போக அந்த குவியல் பக்கத்துல ஒரு வாளியும் இருந்திருக்கு. அந்த வாளியில எலும்புகளை வச்சுக்கிட்டு ஜெஃப்ரி உத்து பார்த்துக்கிட்டு இருந்தானா. அந்த சமயத்துல மறுபடியும் ஒவ்வொரு எலும்பா எடுத்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்தானா. அவ்வளவு சின்ன வயசுல அவன் எப்படி அதை பண்றான் அப்படின்னு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சான். அவன் விந்தையா ஒரு குரல் எழுப்பினானா. அது ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சான். அப்போ அவங்களுடைய பெற்றோருக்கு அப்பவே இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சுதான் ஜெஃப்ரி கிட்ட ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு. ஆனா ஜெஃப்ரி வளர்ந்த பிறகுதான் தெரியுது அவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு.